விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசினதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஒரு 50 வருஷம் வந்து பொது வாழ்வில் இருக்காரு, அவரை போய் நீங்க வந்து அங்கிள்னு சொல்லலாம், அவரை போய் இப்படி விமர்சிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சார். ஷாப்பிங் பண்ணிட்டு தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்ட் ஷுட் பி கமாண்டட் நாட் டிமாண்டட்னு சொல்லுவாங்க. பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு மரியாதை வரணும். முதலமைச்சர் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறாருன்னு கையெடுத்து கும்பிடணும். சின்ன குழந்தை மாதிரி போய் அல்வா கடையில் போய் அல்வா தின்னு இருக்கிறீங்க, போய் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் சின்ன பசங்க மாதிரி நீ எங்கே வாங்கின துணி? ஜூடியோவில் போய் வாங்கினேன். நீ போய் இப்போ ஷாப்பிங் போனோன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மாநில முதல்வர் எவ்வளோ வேலை இருக்கும். இது ஒரு வேலைன்னு எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிள் தான் சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். திரு பழனிசாமி அவர்களை துணை முதலமைச்சர் சசிகலா காலில் விழுந்தாருன்றது எவ்வளோ ஆபாசமாக பேசினார், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பேசணுமா அங்கிள்ன்றது முறுக்கிக்கிங்க. வேறு என்ன சொன்னாங்க சொல்லு? அன்பில் மகேஷ் இப்படி சொல்லிட்டாரு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலியும் விஜய் அவர்கள் ஃபேமிலியும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, இந்த மாதிரியான விமர்சனம்லாம் ஏற்கத்தக்கதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, கோவாவில் த்ரிஷா கூட திருமணத்திற்கு போனதை வீடியோ எடுத்து யார் வெளியிட்டது? திமுக கட்சி வெளியிடனாலும் உளவுத்துறை இல்லாமல் அந்த வீடியோ வெளியில் வந்திருக்குமா? பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ எப்படி வெளியில் வந்துச்சு? மத்திய உளவுத்துறை வெளியிட்டுச்சா? இல்லை சென்னை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வெளியிட்டாங்களா? நீங்கள் சல்லித்தனமாக நடந்துக்கிறீங்க. அவ்வளோ கண்ணியமானவங்களா நீங்கள்? அந்த திரு விஜய் அவர்கள் முதல்வரை வந்து அங்கிள்னு சொன்னது ஒரு ரசனை குறைவான பேச்சு என்று வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நீங்கள் பொலிட்டிக்கல் லீடரு இப்படி பேசியிருக்க வேண்டியதில்லைன்ற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி நீங்கள் விமர்சிச்சுட்ருக்கீங்க. அதில் சந்திரகுமார் புது எம்எல்ஏ நேற்று வரைக்கும் விஜயகாந்த் கட்சியில் இருந்தவர். 2016 தான் அவர் விஜயகாந்த் கிட்டேருந்து மாறி இங்கே போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேசுகிறாரு பார்த்தியா? சூரியனை பார்த்து நாய் குறைக்குதுன்றார் அவர். நாங்கள் கண்டுக்காமல் போயிடுவோம்னு சொல்கிறாரு சார். அதுக்கு என்ன பழமொழி உதாரணமாக சொல்கிறீங்கம்மா? இந்த பாருங்கள், விஜயோட விமர்சனங்களை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை, ஓகேவா? நாங்கள் செம்மையான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க, மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கங்க. விஜய் அவர்களோட விமர்சனத்தெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுன்னு சூரியனை பார்த்து நாய் குறைக்குது. அந்த அளவுக்கு அவங்கள கோவப்படுத்திருக்குன்னு சொல்லலாம்ல அங்கிள்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவர் அப்பான்னு தான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நிறுவிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கிள் சொன்னீங்கன்னா ஏம்மா என்னம்மா பேசுகிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க தாம்மா அப்பான்னு கூப்பிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிள் தாம்மா கூப்பிடுவாங்க. எல்லாரும் எப்படிமா அப்பான்னு கூப்பிடுவாங்க? நீங்கள் என்ன தேச பிதாவை, ஃபாதர் ஆஃப் த நேஷனா சொல்லுங்கள்? அப்படி நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நீங்கள் தானே இந்த ஊர்ட்ட ஆரம்பித்தது நீங்கள் தானே. விஜய் அங்கிள் என்று சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்தது? மாநிலத்தின் முதல்வர்ன்றதெல்லாம் தாண்டி உங்கள் அப்பாவின் ஆட்சின்னு நீங்கள் தான் உருட்ட ஆரம்பிச்சிங்க, கரெக்டாக? இந்த அப்பான்றது யாரையா கொண்டு வந்தது? அவர் தான் சார். அது ஒரு சின்ன பாப்பா சார். அந்த சாப்பாடு ஏதோ காலை உணவு திட்டத்துக்கு போகிறாங்க, அது தாத்தான்னு சொல்லுது, அப்பான்னு சொல்லுன்றாரு. இது என்ன சார்? கொள்ளு தாத்தான்னு சொல்லணும். எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். அங்கிள்னு சொல்கிறது என்ன சார்? அவ்வளோ ஒரு ரொம்ப அநாகரிகமான வேலை. ஏன் எனக்கு அப்படி தெரியல பாஸ். விஜயோட வயசுக்கு தாராளமாக திரு ஸ்டாலின் அவர்களே அங்கிள் என்று சொல்லலாம் தானே. 20 வயது மூத்தவர். மதுரையை சுற்றி போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க, ஒய் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவ்வளோ காட்டமான எதிர்வினைகள் ஏன்? இந்த கூட்டம் இப்படி கண்மூடித்தனமாக விஜய் இருக்கக்கூடிய கூட்டம் திமுகவுக்கு இல்லையே என்ற கோபம் அவர்களுக்கு இருக்கலாம் அல்லவா? எவ்வளவோ கட்டை கொடுத்து பார்த்தோம், பர்மிஷனே கொடுக்காம டிலே பண்ணோம், தேதியை மாற்றுங்கன்னா. இப்போது விநாயகர் சதுர்த்தி என்னைக்குப்பா? 27 புதன்கிழமை இல்லையா? இப்போ இன்றைக்கி நடந்திருக்க வேண்டியது அந்த மாநாடு இல்லையா? இன்றைக்கி நடந்துருந்துச்சுன்னா என்ன? இப்போ புதன்கிழமை விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி என்னமா பிரச்சனை? இன்னும் சிறப்பாக கூட நடந்திருக்கலாம், திட்டமிட்டபடி 25ஆம் தேதி நடந்திருந்தால் இல்லையா? ஸோ அப்படி கட்டை கொடுத்து பார்த்தீங்க. வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் வண்டி வாடகை கொடுக்கக்கூடாதுன்ட்டு வண்டி வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்க வச்சு பார்த்தீங்க. ஓட்டலில் தங்குறதுக்கு அவனுக்கு ரூம் கொடுக்கக்கூடாதுன்ட்டுலாம் சொல்லி பார்த்தீங்க. இதையெல்லாம் மீறி வெற்றிகரமாக அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி விட்டார்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா எந்த விஷயத்தையும் கொஞ்சம் அரசியலில் ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். விஜய் மாநாடு 21 இன்றைக்கி 4 நாள் ஆச்சு நடந்து இல்லையா? விஜய் மாநாடு நடந்து முடிந்த பிறகு உடனடியாக திமுகவிலிருந்து பெரிய எதிர்வினைகள் வரவில்லை, கவனித்தீர்களா? ஆமாம். 22 ஒன்றும் இல்லை, 23 ஒன்றும் இல்லை. கடுமையான எதிர்வினைகள்லாம் 24 தான் ஆரம்பிக்குது, கரெக்டாக? 22, 23 அந்த கூட்டணி கட்சிகள் தான் இருந்தாலும் அப்படின்லாம் அவங்க தான் உருட்டிகிட்டு இருந்தாங்க. 24 அன்று தான் கடுமையான எதிர்வினைகள். 24 காலையில் போஸ்ட்ரு மதுரையில், 24 அன்று தான் அன்பில் மகேஷ் பேசுகிறார், 24 அன்று தான் சந்திரகுமார் பேசுகிறார் இல்லையா? உட்காந்து இந்த ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கிறதில்ல, அவங்கெல்லாம் உட்காந்து இல்லை நாம் தீவிரமாக தாக்கணும், இப்படியே விட்டோன்னா வளர்ந்துருவார் என்று சொல்லி மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போனோட தான் கடுமையாக இவரை தாக்க வேண்டும் என்று இறங்கி தாக்குதலில் இறங்கியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாக்குதலுக்கான இந்த ரீசன்லாம் பின்னணிலாம் பார்த்திங்கன்னா, சின்னவர் வந்து இது என்னது, நான் தான் ஒரு பல படங்களில் நடிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இல்லை,
அவர் என்ன பெருசாக நஷ்டாரு அப்படின்ட்டு அந்த காண்டிலையும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்தார் அவர்கள் வேற வந்துட்டு ஒரு போஸ்ட் எக்ஸ்ல போட்டிருக்காரு சார். அவரும் அந்த எஸ்வி சேகர் அவர்களும் வந்துட்டு இதை பேட்டி எடுக்க போறாரு போல, கம்மிங் சோன் ஏதோ போட்டு பாருவாள், அதில் கொண்டு போய் விஜய் அவர்களோட போட்டோ மார்க்கிங் பண்ணி போட்டிருக்காரு சார். அவர் முடியல மாதிரி. இதெல்லாம் இவர்கள் எத்தகைய அற்ப மனதுடையவர்கள் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அந்த ஏன் முக்தாரை விரட்டி விட்டாங்கன்றது தெரியுதா? நான் சொன்னது போல் இந்த வேலையும் பார்க்குறது, இப்போவும் பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த மென்டல் அதிகாரி சென்னையில் வந்தோடனே குறிஞ்சியில் அமர்ந்து கொண்டு திட்டமிடுவார் அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து விஜய் அட்டாக் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களோட கவனம் எப்போதுமே பழனிசாமி மீது தான் இருக்கும், அதிமுக மீது இருக்கும். அவருக்கு விஜயோட தாக்கம் தெரியாது, ஏதோ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது புரிமை வழி. அவரோட கவனம், அவர் வளர்ந்த அரசியல் சூழல் காரணமாக அவருடைய கவனம் அவருடைய பிரதான எதிரியின் மீது இருக்கும். ஆனால் திரு உதயநிதியோட கவனம் விஜய் அவர்கள் மீது தான் இருக்கும். சரியா? ஸோ ஒரு முக்தாரை அங்கே அனுப்பிச்சு கக்கூஸில் தண்ணி வரல, வடைக்கு சட்னி வைக்கலன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷனை செய்தது போல் 4 வீடியோவை போடலான்ட்டு அனுப்பிச்சுன்னா விரட்டி விட்டாங்க. இப்போ சொன்னீங்க இது என்னப்பா வேலை, இதனால் என்ன கிடைக்க போகுது உனக்கு? அவரை பேட்டி எடுக்க போறதுக்கு எதுக்கு சார் விஜய் போட்டோ வைக்கணும்? அப்படி பார்த்தா திரு ரஜினிகாந்த் அவர்கள்லாம் தலைமுடி இல்லாம தான் ஆடியோ லான்ச் எல்லாத்தையும் கலந்துக்கிறாரு. படத்துல மட்டும் தான் விஜய் வைக்கிறாரு. சொல்றதுனால என்ன விஜய் சிறுமைப்பட்டுவாரா? நம்ம மக்கள் வந்து ரஜினி ஏத்துக்கிட்டோம் தானே சார். விஜய் சிறுமைப்பட்டுவாரா? இதில் என்ன உனக்கு அல்ப ஆசை? இது என்னென்னா நீங்கள் இதுக்கெல்லாம் பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்தாரை முழுமையாக இயக்குறது யாருன்னா இந்த மென்டல் அதிகாரி. அப்போது நம்ம இஷ்யூலேருந்தே அதிகமாக பேசுனது இந்த முக்தார் தான் பேசுனது உங்களுக்கு நினைவு இருக்கும். முழுமையாக இப்போதும் எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுன்னா, ஸோ டெப்புட்டி கோபமாக இருக்காரு, ஸோ அவர் மனதை குளிர வைக்க என்ன செய்ய வேண்டும்? இது மாதிரி 4 வீடியோ போட்டுங்க பாருங்கள் சார், இவ்வளோ வியூஸ் பார்த்துருக்காங்க, சிரிக்கிறாங்க, கமெண்ட்டை பாருங்கள், காட்டுவாங்கம்மா. உண்மையிலே சீமா எப்படி ஏமாத்துறாங்க? இட்ஸ் அ பேட் ஜோக் சார். ஆமாம், காட்டுவாங்க போய். இன்னொன்று 6 கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் இவன் போடுற வீடியோ பார்த்துட்டா முடிவு பண்ண போகிறாங்க. கொஞ்சம் யோசிக்க வேணாம், கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ளவன் யோசிப்பான். ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால என்னப்பா ஆக போகுது? அதனால சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. குறிஞ்சியில் தான் போய் அவர் குடியிருப்பார்ன்ட்டு சொல்லியிருக்கோம், இவரும் இணைந்து விட்டார். அப்புறம் எதுக்கு சார் தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்தார்? அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் விரட்டி விட்டாங்கல்ல. அங்கே ஒரு 10 வீடியோ போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் போயிருப்பார், ஆப்ரேஷன் ஃபெயிலியூர். இதனால் தான் நான் சொல்கிறேன், இவர்களெல்லாம் சேர்ந்து வகுக்கக்கூடிய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், போக போக பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் அதுக்கான இண்டிகேஷன். வன்னி அரசு வேற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்தார் ஒரு முஸ்லீம் இப்படி வந்து விஜய் மாநாட்டில் நடத்திட்டாங்க. முஸ்லீம்ன்றதுக்காக அப்படி நடத்தலாமா? முட்டா பையன்றதுக்காக அப்படி நடத்துனாங்கம்மா. இதில் ஒரு வன்னி அரசு இதில் எப்படி மத சாயத்தை பூசுறாரு பார்த்தீங்களா? இதுக்கும் செல்வ பெருந்தகை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தலித்து வெள்ளை சட்டை போடுறது பிடிக்கல உனக்கு? ஒரு தலித்து ஊழல் பண்ணக்கூடாதா? கிட்டத்தட்ட அது மாதிரி இல்லை அவன் பண்ணுறதுக்கு ஒரு ஜேர்னலிசமா? அந்த முக்தார் நடத்தின நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மொத்த பேரும் போய் உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா? 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சிட்டு ஒரு நடத்தின நிகழ்ச்சிக்கு திரும்ப போய் வரிசையில் உட்காந்துருக்காருப்பா. அருவறுத்து ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அருவறுத்து ஒதுங்க வேணாம். சாக்கடையில் உழலும் பன்றியோடு சரிசமாக உட்காருவியா நீ? உனக்கு அதை பார்த்த உடனே அருவறுப்பு வரணும் இல்லையா? இதெல்லாம் பார்க்குற மக்கள் அருவறுத்து ஒதுங்குவாங்க. ஒரு வாக்காளர் இருக்கார், ஒரு வீடியோ பார்க்குறாருன்னா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு மூஞ்ச தான் சொல்லிப்பாங்க. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன உனக்கோ எனக்கோ கெட்ட வார்த்தை பேச தெரியாது? இப்போ ஷோவில் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசணுன்னா ரசிப்பாங்கன்னு நினைக்கிறியா? சொன்னேன் எனக்கு ஆரம்பிக்கும் போது இத்தனை லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அசிங்கமாக பேசினேன்னா பார்ப்பாங்க, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, அருவருப்படுவாங்க. அது இவங்களுக்குலாம் ஏன் புரியலன்னு தெரியல. இவனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, இந்த மென்டல் அதிகாரிலாம் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு டெபுட்டி நினைக்கிறாரு. அதனால தான் அவன் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது. குறிஞ்சில்லை ஒன்றும் இல்லை சார். விசிகா வந்து நாங்கள் திமுக கிட்ட இருந்து விலகுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து முக்தார் எப்படி அவங்களே கடிச்சு கொதருவாருன்னு அவங்க பார்ப்பாங்க. ஆமாம், யார் பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்களோ சொல்கிறபடி குறைக்கக்கூடிய ஆள் தான் முக்தார். அது புரிய வேணாமா அவங்களுக்கு? ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி ஆட்களை இவங்க காசை கொடுத்து அவங்க வசதி போல் யூஸ் பண்ணிப்பாங்க.